முதல்ல நீங்க கேட்டீங்க பெட்ரோல் விலை உயருமா என்றால் நாளுக்கு நாள் உயரும். ஆல்ரெடி 2 வாட்டி அதிகமாகிடுச்சு. அது முதல் இது வெறும் ட்ரைலர் தான். 124 ரூபாய் வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 6 சொல்யூஷன் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அந்த 6த்தையும் நான் சொல்யூஷனா பார்க்கல. நம்மளுடைய துன்பத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் தெரியும். ஏனென்றால் இப்போ பிரதமர் சொல்லக்கூடியது யார் தலையில் விழும், யாரை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றாரு? மிடில் கிளாஸ் மக்களை, லோயர் கிளாஸ் மக்களை. ஆன்லைன்ல எஜுகேஷன் பண்ணும்போது மிக பிரச்சனைகளை சந்தித்தார்கள் டூரிங் கோவிட். ஒரே வீட்டில் ஒரே இடத்துல இருந்து செல்போனை வைத்துக்கொண்டு படிப்பது சைக்கலாஜிக்கலி எஜுகேஷனலி சில்ட்ரன் மிக பாதிக்கப்பட்டார்கள். நம்மளுடைய ருபி வேல்யூ உலகத்தில் இருக்கிற எல்லா கரன்சியோட வேல்யூஸை விட வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சின்னு வந்துடுச்சு. பாகிஸ்தான் ருப்பியிலிருந்து இந்தியன் ருப்பி 12% குறைந்து விட்டது. ருப்பி வீழ்ச்சி வந்திருந்தால் குறையட்டுமே, அந்த குறைஞ்சதுனால நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுமே சொல்றாங்க. நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்றேன். 2010 இருந்து 2026 வரைக்கும் ருப்பி வேல்யூ 80% குறைஞ்சிருக்கு. அப்போ எக்ஸ்போர்ட்ஸ் ஏறி இருக்கணும் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 800 டன் கோல்டு நம்ம இம்போர்ட் பண்றோம். உலகத்திலேயே ஹையஸ்ட் கோல்டு இம்போர்ட் பண்ற கண்ட்ரி இந்தியா. நம்ம ஜுவல்லரிக்காக மட்டுமே இல்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட வாங்குறோம் நம்ம இந்தியா. இது கோல்ட்ல போட்டு வச்சிருப்போம். அது ஒரு கல்ச்சரலா வச்சிருப்போம். இப்போ சடனா கோல்டு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி கோல்டு கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கோல்டு கண்ட்ரோல் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றால், ஆனால் இந்த கோல்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்தபோது 1970 அந்த காலத்தில் தான் கோல்ட் ஸ்மக்லர்ஸ் எல்லாமே த்ரூ அவுட் தி கண்ட்ரி பெரிய பெரிய கோல்ட் ஸ்மக்லர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. 1975 இந்த கோல்ட் ஸ்மக்லர்ஸ் பெரிய பெரிய ஸ்மக்லர்ஸை திருப்பி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி. ஓகே சார், பட் இந்த டாலரோட மதிப்பு நாளுக்கு நாளுக்கு அதிகமாகிட்டே போகுது. இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இது 150 ரூபாய் வரைக்கும் போகலாம். 150 ரூபாய் வரைக்கும் போக சாத்தியம் இருக்கா சார்? முதல்ல அதுதான் சாத்தியம். இப்போ மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் எக்கனாமிஸ்ட் பிரபாகர் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லது சார். தொடர்ந்து இந்த டீசல், பெட்ரோல் இந்த ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இனி வரும் காலங்களையும் இந்த டீசல், பெட்ரோல் ரேட்லாம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஒரு எக்கனாமிஸ்டாக இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இந்த தங்கத்தோட விலை அதிகமாகிட்டே போகுது. தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்கிறாரு. தங்கம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டில் இருக்க தங்கத்தை வச்சுக்கலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி மக்கள்கிட்ட எழுந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாலரோட எழுச்சி அதிகமாக இருக்குது. இந்தியன் ருப்பீஸோட வீழ்ச்சி அதிகமாகிட்டே போகுது. எப்படி பார்க்குறீங்க சார் ஓவராலாக இந்த விஷயத்தை? நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு பெரிய கேள்வி. 3 பார்ட்ஸாக நான் ஆன்சர் பண்ணுறேங்க. ஓகே சார். முதல்ல நீங்கள் கேட்டீங்க பெட்ரோல் விலை உயருமா என்றால் நாளுக்கு நாள் உயரும். ஆல்ரெடி 2 வாட்டி அதிகமாகிடுச்சு சார். அது முதல் இது வெறும் ட்ரைலர் தான். 124 ரூபாய் வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாசத்துல மட்டும் 124 ரூபாய் வரும். ஏறும் அப்படின்னா 24 ரூபாய் ஏறும். ஓகே. டீசல் விலை 100 ரூபாய் ஏறும். ஓகே. அதனால
டெஃபினட்டாக ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள இது நடந்துவிடும். ஓகே சார். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இது எதனால வந்தது என்று. ஹிந்துல ஒரு எக்ஸலண்ட் ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விலை உயர்வதற்கு இந்தியாவில் மட்டும் ஏன் காரணம், இந்த அளவுக்கு உயர்றதுக்கு காரணம் அப்படின்னா, நம்பர் 1 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்மக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸ், நம்ம முன்னாலேயே இதை சேமித்து வைத்திருந்தோம்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் 2000 இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நினைச்சோம் இந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்தவில்லை. நம்மகிட்ட இப்போ இருக்கிற ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்னா 60 to 70 நாள் ஸ்டாக் தான் இருக்கு. அதுவும் என்னன்னா, இந்த எண்ணெய் சுத்திகரிக்கிற ஆலயங்கள் இருக்கு இல்லையா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், அந்த எண்ணெய் சுத்திகரி அவங்களோட இருக்கு. தனியா ஒரு இருக்கிறது மிக கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு. அமெரிக்கா ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரி. செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரினா, அமெரிக்கா வந்து நாளைக்கு உலகத்தில் எல்லாருமே அமெரிக்காவுக்கு நாங்கள் பெட்ரோல் கொடுக்க போகிறதில்லை அப்படின்னு சொன்னால் கூட அமெரிக்காவுடைய இது அஃபெக்ட் ஆகாது. நெட் எக்ஸ்போர்ட்டர் அவங்க அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விதமான, இப்போ ரஷ்யா வந்து அவங்களுக்கும் செல்ஃப் சஃபிஷியன்ட். நிறைய இந்த ஆயில் ரிசோர்ஸ் மேலே ஆதாரப்பட்டு இருக்கிறது இந்தியா, சைனா ஒரு நாடு. சைனாவுடைய எக்கனாமிக் க்ரோத் அதிகம், அவங்களுடைய அபிலிட்டி கூட கம்மி. நம்ம என்ன ஆச்சுன்னா, 2014 இந்தியாவுடைய டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் ஆயில் இஸ் 77%. இப்போ டிபெண்டன்ஸ் ஆன் ஆயில் ஃப்ரம் அவுட் சைட் அப்படின்னா இறக்குமதி பண்ணுவதற்கு 90% மாறிவிட்டது. ஒன்று நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, டைவர்சிஃபை பண்ணியிருக்கலாம். அப்படின்னா ஒரே இடத்துல வாங்குவதை தவிர்த்து நிறைய இடத்துல வாங்கும் பழக்கத்தை கொண்டு வைத்திருந்தோம்னால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரே ஃபியூ சென்டர்ஸில் வாங்கி டைவர்சிஃபை பண்ணாததுனால இப்போ புதுசாக யாருக்கிட்டையாவது போனோம்னா அவங்க வந்து ஸ்பாட் ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் இப்போ வந்து $116 இருக்கிற ஒரு பீப்பாய் $116 இருந்தாலும் ஸ்பாட் ப்ரைஸில் மிக அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இது 116 என்றது வந்து அமெரிக்கா பிரெண்ட் ஆயிலுடைய பேஸு. இப்போ நீங்கள் கடையில் எவ்வளோ மார்க்கெட்டுன்னா கடையில் எவ்வளோ வேணும்னா $116 இருக்கும். ஆனால் நம்ம போய் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர்கிட்ட இன்னைக்கு எனக்கு வேணும் எனக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா நிறைய விலை தான் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வியாபார சந்தை. இப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய டோட்டல் பேஸ்கெட் நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கி வைக்கக்கூடிய இது $116, $120 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்போனா டபுள் த ரேட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 2002 இருந்து நாங்கள் ஏற்றலை ப்ரைஸஸ் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. ஆனால் நம்ம ரஷ்யாவிலிருந்து வாங்கும் ஆயில் நிறைய டிஸ்கவுண்ட்ல வந்தது. அப்போ அந்த ஒரு பெனிஃபிட்டை மக்களுக்கு கொடுத்துருக்கலாமே. இப்போ விலை ஏறும்போது விலையேற்றத்தை மக்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார்கள். ஆனால் விலை குறையும் போது அந்த பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருப்பார்கள். ஆனால் விலை 137 நாட்கள் நாங்கள் இதே விலையில் கொடுப்போம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நிறைய விலை குறைந்தாலும் நாம் அந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த கோவிட் டைம்ல ஒரு பேரல் $23 ஆயிருந்தது.
அப்போ அந்த பெனிஃபிட் கொடுத்துருக்கணுமே. ம், ம். விலை ஏறும்போது விலை ஏற்றுறீங்க, அதில் ஆட்சேபம் இல்லை. ஆனால் விலை குறையும் போது அதை மக்களோட பகிர்ந்து கொள்ளவில்லை. இப்போ பிரதமர் சொல்லக்கூடியது யார் தலையில் விழும், யாரை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றாரு? நம்பலாம். மிடில் கிளாஸ் மக்களை, லோயர் கிளாஸ் மக்களை. இந்த டோட்டலாக இந்தியாவில் 95% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து லெஸ் தென் 15,000 சேலரிங்க. ஒரு மாதத்துக்கு லெஸ் தென் 15,000 சேலரி இருக்கிறவங்க 95% ஆஃப் தி பீப்புள் இருக்காங்க. பெர் கேபிட்டா இன்கம் நம்மளுடைய இந்தியாவுக்கு 2,500 தான் லோயஸ்ட். நம்மளை விட நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், 8 ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து அதிகமாக அவங்க வந்து பெர் கேபிட்டா இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ருப்பி வேல்யூ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கரன்சியோட வேல்யூஸை விட வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சின்னு வந்துடுச்சு. இப்போதான் படித்தேன், பாகிஸ்தான் ருப்பியிலிருந்து இந்தியன் ருப்பி 12% குறைந்து விட்டது. இப்போ ஒரு வாதம் வைக்கப்படுது. இப்போ டாலர் விலை இது ருப்பி வீழ்ச்சி வந்திருந்தால் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகும்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து நம்மளுடைய மினிஸ்டர் ஃபார் ஃபைனான்ஸ் மேடம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குறையட்டுமே, அந்த குறைஞ்சதுனால நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுமே சொல்றாங்க. நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 2010 2026 வரைக்கும் ருப்பி வேல்யூ 80% குறைஞ்சிருக்கு. அப்போ எக்ஸ்போர்ட்ஸ் ஏறி இருக்கணும் இல்லையா? ருப்பி வேல்யூ 2010 வந்து 25% எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம 21% குறைஞ்சிடுச்சு. அப்போனா ருப்பி வேல்யூ குறையும் போது நம்மளுடைய கூட்ஸ் எல்லாம் சீப்பாக இருக்கும், அதனால் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்கன்னு நினச்சது ஒரு தப்பான ஒரு புரிதல். ஆனால் ஜென்ரலாக உலகத்தில் வந்து இது ஒரு சரியான யுக்தியாக வச்சுருக்காங்க. இந்த வியட்நாம் போன்ற கண்ட்ரிஸ் அவங்களே அவங்களுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு குறைச்சி, வியட்நாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 தடவை அவங்களுடைய வேல்யூவை குறைச்சாங்க. அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து 343% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? விலையும் அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய சப்ளை செயின்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கு. நம்மளுடைய ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம எங்கேருந்து வாங்குறோம்னா சைனாலேருந்து தான் வாங்குறோம். 80% ஆஃப் தி ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸு ஏபிஐ, ஆக்டிவ் ஏபிஐ என்றது ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் ஏபிஐ. இந்த ஆக்டிவ் காம்பனண்ட்டு நம்ம அங்கேருந்து தான் வாங்கணும். அதனால நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் வராது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கூட்ஸில் 33% இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் ஒரு 100 ரூபாய்க்கு விற்றேன்னா அது 33% நான் வெளியிலேருந்து வாங்கி தான் விற்றுட்ருக்கேன். அதையே நம்ம இந்தியாவிலே பண்ணியிருந்தோம்னா நமக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். அந்த ஒரு திறமையை நாம் வளர்க்கவில்லை. ஓகே சார். பட் இந்த டாலரோட மதிப்பு இருக்கு சார், நாளுக்கு வந்து அதிகமாகிட்டே போகுது. இனி வரும் காலங்கள் வந்து அது ரொம்பவே அதிகமாகும்னு வந்து சொல்கிறாங்க சார். அது உண்மைதானா? அது உண்மைதாங்க. ஓகே, இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது 150 ரூபாய் வரைக்கும் போகலாம். 150 ரூபாய் வரைக்கும் போக சாத்தியம் இருக்கா சார்? முதல்ல அதுதான் சாத்தியம். இப்போ 150 வரைக்கும் போகிறது சாத்தியம். ஏனென்றால் நீங்களே பார்க்கலாம், இன்றைக்கு நாள் 19ஆம் தேதி மே மாதம். நான் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணதில்
இது 150க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. இதுக்கு நீங்க கேட்கலாம், இது ஏன் அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம்? கண்டினியூஸா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க ஐயா. ஃபாரின் பணம் நமக்கு வருது. இப்போ நமக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஈஸியா புரியறதுக்காக மக்களுக்கு. இப்போ நம்மளுடைய நீட்ஸுக்கு நம்மளுடைய வேற யாருக்கிட்டையும் வாங்காம நம்மளே பார்த்துக்கிட்டோம்னா அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் அது முடியாது. ஏன்னா வந்து நம்மகிட்ட கச்சா எண்ணெய் கிடையாது. அதனால நமக்கு வேண்டியது நம்ம வாங்கிக்கிறோம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம சர்வீசஸ் தேவைப்படும். அதே மாதிரி நம்ம இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும். நம்ம அவங்களுக்கு விற்கிறோம். அதனால இப்போ குளோபலைஸ்டு மார்க்கெட்டில், இந்த தாராளமயமாக்கிற மார்க்கெட்டில் இன்டர் டிபெண்டன்சிஸ் இந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு அதிகம். இப்போ நம்ம வாங்கிறதும் இம்போர்ட்ஸும் எக்ஸ்போர்ட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனையாக இருக்காது. இப்போ இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு பணம் எங்கேருந்து வரும்? இப்போ நம்ம இந்தியாவில் தயார் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையே விற்று நம்ம அதை பணமாக கொடுக்கணும். அப்போனா இந்தியர்களுக்கு 100 ரூபாய் கூட்ஸ் இருந்ததுன்னா, இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டில் ஒரு 10 ரூபாய் டெபிசிட்டாக இருந்ததுன்னா இவர்களுக்கு 90 ரூபாய் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் கிடைக்கும். அப்போனா நம்ம நாட்டிலிருந்து பணம் வெளியில் போகும். இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டில் 2 காம்போனன்ட் இருக்கு. ஒரு காம்போனன்ட் என்னன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித்துட்டு இருக்கோம் நம்ம. இன்னொன்று வந்து நமக்கு பணம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம இம்போர்ட் மேஜராக பண்ணுறது கோல்டு. ஒரு வருஷத்துக்கு 800 டன் கோல்டு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். உலகத்திலேயே ஹையஸ்ட் கோல்டு இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி இந்தியா. நம்ம மைன் பண்ணுறது 2 டன் மைன் பண்ணுறோம். ஏதோ சின்ன சின்ன இடத்துல மைன் பண்ணுற 2 டன்னு. இங்கே வந்து 800 டன்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மிக பிரச்சனையாக நம்ம இந்தியாவுக்கு இருக்கு. இது அடுத்த நாடுகளில் இல்லையா அப்படின்னா இல்லை. ஏனென்றால் அடுத்த நாடுகளில் எல்லாமே இந்த கோல்டு வாங்கிறது யாருன்னா பேங்க்ஸ் வாங்குவாங்க அவங்களுடைய இருப்புக்காக. இந்த ஜுவல்லரிக்காக வாங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம ஜுவல்லரிக்காக மட்டுமே இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் கூட வாங்குறோம் நம்ம இந்தியாவில். இது கோல்டில் போட்டு வச்சிருப்போம். அது வந்து ஒரு கல்ச்சரலாக வச்சிருக்கோம். நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து கோல்டில் நீங்களே அது ஒரு பெரிய அது தப்பாக இருந்தாலும் நம்ம இது கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சவரம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக பேசுகிறோம். அது ஒரு தப்புன்னு தெரியும் நமக்கு அந்த மாதிரி. ஆனால் அது வந்து ஒரு கல்ச்சுரல் ப்ராடக்ட். அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த கல்ச்சரை நம்ம நிறைய நாளுக்கு முன்னாலேயே அந்த கல்ச்சரை உடத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அது பண்ணலையே. நிறைய அதை பற்றி கோல்டு வாங்குங்க, கோல்டு பாண்ட்ஸ் வாங்குங்க, இது வாங்குங்க, அது வாங்குங்கன்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து சடனாக கோல்டு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி கோல்டு கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கோல்டு கண்ட்ரோல் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றால், 1967 கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்படி வரும்போது இப்போ நமக்கு கடையெல்லாம் இருக்கு இல்லையா, கல்யாண் ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீட்டைல் ஷாப்ஸ் நிறைய இருக்கு. இவங்க எல்லாருமே எப்படி கோல்டு வாங்குவாங்க? அவங்க கோல்டு வாங்கணும் இல்லையா, அவங்க வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. அந்த இம்போர்ட் பண்ண கோல்டை அவங்க நிறைய பேருக்கு ஒர்க்கர்ஸுக்கு கொடுத்து நிறைய இடத்துல இது பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்படி தான் ப்ராசஸ் நடக்குவாங்க.
ஆனால் அந்த இம்போர்ட்டை நிறுத்தி விடுவார்கள். ஓகே. அப்போ வந்து நீங்கள் இந்த கடைகளை போய் பார்க்கும்போது நீங்கள் இப்போ கடை போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. இனிமேல் டிஸ்பிளேக்கள் மிக கம்மியாக மாறிவிடும். இன்ஃபேக்ட் 1969 பார்த்தீங்கன்னா கடை ஃப்ரீயாக, அப்போ நான் படிக்கும்போது கடைக்கு போகும்போது எதுவுமே இருக்காது. நீங்கள் ஏதாவது எனக்கு மோதிரம் வாங்கினா பின்னால் இருந்து ஒரு பாக்ஸில் ஒரு 10 மோதிரமோ என்னமோ வச்சுருப்பார், அதை தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள். ஓகே சார். ஆனால் இந்த கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் வந்தபோது 1970 மிக அதிகமாக ஸ்மக்லிங் நடந்துட்டு இருந்தது. அந்த காலத்தில் தான் கோல்ட் ஸ்மக்லர்ஸ் எல்லாமே த்ரூ அவுட் தி கண்ட்ரி பெரிய பெரிய கோல்ட் ஸ்மக்லர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. 1975 இந்த கோல்ட் ஸ்மக்லர்ஸ் பெரிய பெரிய ஸ்மக்லர்ஸை அப்போது திருப்பி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்து அவங்கள எல்லாமே பிடிச்சி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால கோல்டு கண்ட்ரோல் அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை சார், இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே வந்து இல்லையா சார்? இப்போ நீங்களும் ஒரு எக்கனாமிஸ்டாக இதெல்லாம் முன்னாடி கணிச்சிருப்பீங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்களே ஒன்று எடுத்திருப்பீங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த பெட்ரோல் ரேட் வந்து ஏறுது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா? அப்புறம் இந்த கோல்டு ரேட் வந்து தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா? ஒரு எக்கனாமிஸ்டா இதுக்கான சொல்யூஷன் நீங்க தான் சார் சொல்லணும். இல்லை, சொல்யூஷன் சொல்றதுக்கு இப்போ 6 சொல்யூஷன் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அந்த 6த்தையும் நான் சொல்யூஷனாக பார்க்கல. நம்மளுடைய துன்பத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் தெரியுது. ஏனென்றால் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே பண்ண முடியுமா? முடியாது. ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிடணும். நம்ம வந்து வீட்டுக்கு டாக்டர் வர முடியாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறது ரொம்ப இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வேணும்னா சொல்லலாம். ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு எக்கனாமிக் எமர்ஜென்சி கொடுத்தோம்னா இனிமேல் இந்த இந்தியாவில் ஸ்ரீவத்சவான்னு சொல்லி ஒரு 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 ஃபண்ட் மேனேஜர் சொல்கிறாரு, டோன்ட் இன்வெஸ்ட் ஈவன் 1 ரூபி இன் இந்தியா. அவர் இந்தியனு, பட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியனா நான் இந்தியனான்ற கொஸ்டின் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பணம் எதிர்பார்க்க தான் செய்வீங்க இல்லைங்களா? உங்களுக்கு வேற இடத்துல நிறைய லாபம் வந்தால் அங்கே தான் போடுவீங்க. ஒரு பிஸ்னஸ் மேனாக எப்படி பார்ப்பீங்க உலகத்தை? எமோஷ்னலாக யாரும் பார்க்க மாட்டாங்க. அதே போல் ருச்சிர் குப்தான்றவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுவுமே பண்ணலை, நீங்கள் எதுவுமே பண்ணாததுனால இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அமெரிக்காவிலையும் சைனாவிலையும் அவங்க ஏஐ பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே தான் போயிட்டுருக்காங்க. அங்கேவும் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த கண்ட்ரில எல்லாம் ஏஐ, மலேசியா இங்கெல்லாம் ஏஐக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே போயிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காததுனால அதனுடைய இதுவும் போயிடுச்சு. அதனால் நமக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை மேட்ச் பண்ண கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டு போன வருஷத்தில் இந்த வருஷத்தில் 1.3 ஆயிடுச்சு. 3% அதிகமாக போயிருந்தால் இந்தியன் எக்கானமி மிக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். அதே போல் இனிமேல் எஜுகேஷன், இனிமேல் ஆன்லைனில் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆன்லைனில் எஜுகேஷன் பண்ணும்போது மிக பிரச்சனைகளை சந்தித்தார்கள் டூரிங் கோவிட். ஒரே வீட்டில் ஒரே இடத்துல இருந்து வெறும் செல்ஃபோனை வைத்துக்கொண்டு படிப்பது வந்து மிக சைக்கலாஜிக்கலி, எஜுகேஷ்னலி சில்ட்ரன் மிக பாதிக்கப்பட்டார்கள். இது ஆல் ஓவர் இந்தியா அது போய் சேருமானா நிறைய இடத்துக்கு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம வந்து ஆன்லைன் எஜுகேஷனை கொண்டு வந்தோம்னா ஆல்ரெடி எஜுகேஷன் மிக லோ லெவலில் இருக்குது. அதனால் பிரச்சனைகள் இது வந்து சரியாக படுத்தலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற எஜுகேஷனில் நம்ம இன்னும் உள்ள தள்ளிட்டு இருக்கோம். அதனால் 6 சொல்யூஷன் கொடுக்கறதுல அந்த 6 சொல்யூஷனே கிடையாது. புரியுது. ரியல் சொல்யூஷன் என்னன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ப்ரைவேட் செக்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு?
2% தான். அதுவும் பேப்பரில் தான் இருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்டே பண்ணுறதில்ல. ஆனால் அவர்களுக்கு 35%லேருந்து 25% நம்ம டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்கோம். அவங்க ப்ராஃபிட்டை வாங்குறாங்க, ஆனால் திருப்பி இன்வெஸ்ட்டும் பண்ணுறதில்ல, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறதில்ல. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வரல. நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி. 2 to 3% தான் இருக்குது. கார்க் என்றவர் ரிட்டையர்டு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய growth 0 என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆச்சரியப்படலாம், என்னடா இது growth 0ன்னு சொல்கிறாரு எப்படின்னு சொல்லி. நான் இப்போ உங்களுக்கு அது விளக்குறேன். இப்போது நம்மளுடைய ஜிடிபி ஃபிகர்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது கலெக்ட் பண்ணும்போது ப்ரெசன்ட் ப்ரைஸஸில் தான் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க, எப்படி அவங்க கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ போயிட்டு கோயம்பேடில் இருக்கிற மார்க்கெட்டில் ப்ரைஸஸ் எல்லாமே எல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். நீங்கள் அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு நமக்கு வந்து நம்ம இந்த பின்னால் இருக்கிற ஒரு சின்ன மார்க்கெட்டில் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இது ரீட்டெயில் ப்ரைஸஸ். இந்த கோயம்பேடில் வர ப்ரைஸஸ் ஹோல்சேல் ப்ரைஸ். நம்ம வீட்டு பின்னால் இருக்கிற மார்க்கெட்டில் விற்கிறவங்க வந்து ரீட்டெயில் ப்ரைஸஸ். இந்த ஹோல்சேல் ப்ரைஸஸ் போன மாதம் ஏப்ரலில் 8.33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே சார், ஓகே. இன்ஃப்ளேஷன் வந்து 3.1% அட் ரீட்டெயில் லெவல். இப்போ அங்கே ஹோல்சேலில் இன்க்ரீஸ் ஆக முதல்ல இன்க்ரீஸ் ஆகும்போது சரி ஓரளவுக்கு அந்த கஷ்டத்தை நாம் ஏற்றுக்கிட்டு மக்களுக்கு ஏற்ற வேணாம், ஏன்னா அதனால் நமக்கு டிமாண்ட் குறைஞ்சிடுச்சுன்னா நம்மளுடைய ஓவரால் டிமாண்ட் குறையும் சொல்லி ஹோல்சேலர்ஸ் ஏற்றாமல் வச்சுருக்காங்க. ஆனால் அதே 20% ஆயிடுச்சுன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆயிடுச்சுன்னா ரீட்டெயில் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ரீட்டெயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் 6% விட அதிகமாகிடும். 6% விட அதிகமாகிடுச்சுன்னா நம்ம இப்போ வந்து 5.5க்கு கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்கில். அதை 1.5 அப்படின்னா 150 பேசிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா 1.5% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1.5 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் கட்டுற இஎம்ஐ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். புரியுது சார். இதனால் டோட்டல் நம்மளுடைய ஜிடிபி வந்து 2.5% குறையும். இப்போ இருக்கிற எஸ்டிமேட்ஸில் 6.5%, அதில் 2.5% குறையும் சொல்லி சென் என்ற எக்கானமிஸ்ட் சொல்லியிருக்கார். இப்போ நம்ம கார்க் அவர்கள் சொன்ன ஒரு மெத்தடாலஜிக்கு வரலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய growth இதை வந்து நாமினல் குரோத்துன்னு சொல்கிறோம். நாமினல் குரோத்துனா என்ன ப்ரைஸ் இப்போ இருக்கோ அது குரோத்து, அது நாமினல் குரோத்து. ஆனால் இதில் இன்ஃப்ளேஷனும் அடங்கியிருக்கு. போன வருஷம் 1 கிலோ சுகர் வந்து 50 ரூபான்னு வச்சுங்க, இப்போ 55 ரூபாய் ஆச்சுன்னா தேர் இஸ் ஏ இன்ஃப்ளேஷன் ஆஃப் 5 rupees. அப்போனா 10% இன்க்ரீஸ் ஆச்சு. இதுதான் இன்ஃப்ளேஷன். சிம்பிளாக கால்குலேட் பண்ணால் இதுதான் இன்ஃப்ளேஷன். தேர்ஃபோர் இந்த ருப்பி வேல்யூ, இந்த நாமினலாக சொல்கிறது வந்து ஆக்சுவலாக ருப்பியை பார்த்து நம்ம செய்கிறது. இந்த ருப்பியை பார்த்து அதனுடைய இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணோம்னா ரியல் growth நமக்கு கிடைக்கும். இப்போ போன வருஷம் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம், இந்த வருஷம் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம், அதனால் 2 ப்ரொடக்ஷனும் நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் பண்ணுறோமே தவிர ப்ரைஸஸை நம்ம பார்க்கறதில்ல. அப்போது இது வந்து growth எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமினல் growth 9% இருக்குது. ஓகே சார். ரியல் growth வந்து 4% தான் இருக்குது. இப்போ நாமினல் growth 9% இருக்கு இல்லையா, இந்த ஒரு வருட காலத்தில் நம்மளுடைய டாலர் ப்ரைஸு 12% குறைஞ்சிடுச்சு. அப்போனா நம்மளுடைய growth எவ்வளோ? 12% போயிடுச்சு, 9% தான் growth.
9 minus 12 minus 3%. இன்ஃபேக்ட் ஜீரோ க்ரோத்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய ஆர்குமெண்ட்டில் மிக அழகான எக்கனாமிக் தியரி அடங்கியிருக்கு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். தொடர்ந்து பேசுவோம் சார். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஏறுதுன்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர்காணல் பண்ணோம். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். வணக்கங்க. தேங்க்யூ.